டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, திமுக தோல்வி அடைந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பலரும் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய கருத்துக்களை முன் வச்சிட்ருக்காங்க. இதில் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஏன் ஜெயிச்சோன்னு விஜய்க்கும் தெரியாது, ஏன் தோத்தோம் அப்படின்னு திமுகவுக்கும் தெரியாத ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அந்த வகையில் திமுக ஏன் தோத்துது, நம்முடைய தோல்விக்கு காரணம் என்ன அப்படின்றத எல்லாருமே என்ன பண்ணுங்க, உடன்பிறப்பேவா அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் அப்படின்னு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோவும் வெளியிட்டார். பல கருத்துக்கள் அதில் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஏன் தோத்தோம், எதுக்கு தோத்தோம் அப்படின்னு பல ரிசர்ச்சுகள் நடக்குது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் மத தலைவர்களில் ஒருவரான மோகன் சி லாசரஸ் ஐயா ஒரு திடுக்கிடும் தகவலை சொல்லியிருக்கிறாரு. திமுக தோத்ததுக்கு ரெண்டு காரணம் தான். நீங்கள் பெருசாலாம் போயிட்டு தேடிக்கிட்டு இருக்காதீங்க, பெருசாலாம் ரிசர்ச்லாம் பண்ணாதீங்க. இந்த 2 காரியத்தை திமுக தனது ஆட்சி காலத்தில் செஞ்சுருந்தா இன்னைக்கு திமுக தான் ஆட்சி அமைச்சிருக்கும். ஸோ அதை செய்ய தவறிட்டாங்க அப்படின்னு ஐயா மோகன் சி லாசரஸ் ஐயா என்ன பண்ணுறாரு, தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறாரு. நான் எந்த கட்சியும் சாராதவன், ஆனால் நான் ஒரு பொதுமகனாக நான் என்ன பண்ணுறேன், பொதுமக்களில் ஒருவனாக நான் என்ன பண்ணுறேன், இந்த கருத்தை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பதிவை என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்கிறாரு. அப்படி என்ன 2 விஷயம், இந்த 2 விஷயத்த திமுக எவ்வளோ செஞ்சுருக்கு, இந்த தமிழ்நாட்டில் ஆண்டு 5 வருஷத்தில் எவ்வளோ நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கு, வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்திருக்கு, மக்களுக்கான ஒவ்வொரு திட்டங்களையும் பார்த்து செஞ்சுருக்கு. அப்படி என்ன இந்த 2 விஷயத்த செய்ய மறந்துருச்சு அப்படின்னு எல்லாருக்கும் யோசிக்க தோணுது. அப்படி என்ன 2 விஷயம் அப்படின்னா, முதல் விஷயம் டாஸ்மாக். இந்த டாஸ்மாக் இந்த போதைப் பொருளை பண்ணலாம் திமுக கட்டுப்படுத்தல அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் என்ன பண்ணியிருக்காரு, முன் வச்சிருக்கிறாரு. இதனால பல இளைஞர்கள், பல குடும்பத்தில் மனைவிகள் எந்த அளவுக்கு சீரழிஞ்சிருக்கிறாங்க, கணவன்மார்களை இழந்து எத்தனை விதவைகள் உண்டாயிருக்கிறாங்க, தன்னுடைய பிள்ளைகள் எத்தனை பெற்றோரை இழந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் என்ன பண்ணுறாரு, முன் வச்சிருக்கிறாரு. அதனால இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தை திமுக தன்னுடைய ஆட்சி காலத்தில் குறைச்சிருந்தா இது அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்திருக்கும். இதனால ஏன்னா இப்போ நீதிமன்றமே வேதனை தெரிவிச்சிருக்கு அப்படின்றதெல்லாம் அவர் குறிப்பிட்டு பேசுகிறார். ஸோ அந்த அளவுக்கு போதை கலாச்சாரம் அப்படின்றது திமுக ஆட்சி காலத்தில் ரொம்ப உச்சத்தில் இருந்தது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதில் அவர் கருத்துப்படி பார்த்தீங்கன்னா அது சொல்கிறதுல அது உண்மையாக கூட எடுத்துக்கணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு போதகர் கூட என்ன சொன்னார்னா, இந்த போதைப் பொருட்கள் பார்த்தீங்கன்னா நிறைய திமுக அரசில் வந்துருச்சுப்பா, அது ஒரு பெரிய மைனஸாக இருக்குது அப்படின்னு தனிப்பட்ட விதத்தில் அவர் என்னோட பகிர்ந்து கொண்டதையும் நான் இப்போ இங்கே பதிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது. பலதரப்பட்ட மக்கள் என்கிட்ட சொன்னாங்க, போதைப் பொருட்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறைய அதிகமாகிருச்சு, இதனால் இளைஞர்கள் தவறான வழியில் போகிறாங்க, பல விஷயங்களை தவறாக இது பண்ணுறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாகிற அளவுக்கு இந்த போதை கலாச்சாரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பெருகுந்து தான் ஒரு காரணம். இப்போ நம்ம நிறைய விஷயங்களோட பார்த்தோம், ஒரு கஞ்சா போதை அடிச்சுட்டு ஒரு சின்ன பசங்களாம் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெட்டு குத்து ரவுடிசம் பண்ணுறது, அலப்பறைகள் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம வீடியோக்களில் பார்த்துருக்குறோம். அது மேலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் நிறைய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருளால் தான் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம போகிறோம். விஜய் அவர்களும் இதை தான் குறிப்பிட்டார். பிரச்சாரங்களில் பார்த்தீங்கன்னா போதை கலாச்சாரத்தினால தான் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாலியல் தொல்லை வருது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தன்னுடைய பிரச்சாரங்களே முன் வச்சார். ஸோ அப்படி பார்க்கும்போது ஐயா மோகன் சி லாசரஸ் அவர்கள் சொல்கிற விஷயம் கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. 2வது, லஞ்சம் அப்படின்ற ஒரு விஷயம் பெருக்கெடுத்து வருச்சு, அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் சட்ட ரீதியாகவும் அந்த விஷயங்கள் சட்ட ரீதியாக செயல்படுத்திருந்தாலும் எல்லா விஷயம் கரெக்டாக இருந்தாலும் லஞ்சத்தை கேட்குறாங்க அதிகாரிகள். இதை அதிகாரிகள் கிட்ட பொதுமக்கள் கேள்வி கேட்கும் பொழுது இதில் அரசியல்வாதிகள் ஈடுபாடு இருக்குது, அமைச்சர்களுடைய ஈடுபாடு இருக்குது, எம்எல்ஏ எம்பிஸ் போன்றவங்க எல்லாருடைய ஈடுபாடும் இருக்குது அப்படின்னு அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா அமைச்சர்கள் மேலேயோ எம்எல்ஏக்கள் மேலேயோ அரசியல்வாதிகள் மேல என்ன பண்றாங்க, அப்படியே சாட்டி விடுறாங்க. இது மக்கள்கிட்ட எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாரிகள் தப்பு பண்றாங்க, ஆனா பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்சியாளர்கள் மேலே தான் போகுது அப்படின்ற ஒரு கருத்தையும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, சொல்லியிருக்கிறாரு. ஆக மொத்த இந்த 2 விஷயங்கள் திமுக தன்னுடைய ஆட்சி காலத்தில் கரெக்டாக செஞ்சிருக்குமானால் இந்த ஒரு பெரிய தோல்வி வந்திருக்காது அப்படின்னு தான் அவர் என்ன பண்ணுறாரு, முன்வைக்கிறார். இது பலரும் அதை தான் முன்வைக்கிறாங்க. ஏன்னா திமுக இதே மக்களுக்கு எவ்வளோ நலத்திட்டங்கள் செஞ்சுருக்கிறாங்க, வளர்ச்சி திட்டங்கள் செஞ்சுருக்கிறாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு திட்டங்களும் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் மாற்ற முடியாத அளவுக்கு ஒரு செயல் திட்டங்களை, ஆணித்தனமான திட்டங்களை திமுக என்ன பண்ணியிருக்கு, செயலாற்றி போயிருக்கு. இப்போ விஜய் கூட வந்தாரு, இந்த மகளிர் உரிமை தொகை நீக்க முடிஞ்சதா?
முடியாது. அதே போல காலை உணவு திட்டம் அது நிப்பாட்ட முடிஞ்சதா? கிடையாது. விடியல் பயணம் அது நிப்பாட்ட முடிஞ்சதா? கிடையாது. எப்படி நீங்க பார்த்தாலும் இந்த திட்டத்தை நீங்க ஸ்டாப் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு திட்டத்தை, வளர்ச்சி திட்டங்களை திமுக செஞ்சிருக்கு, செய்யாமலாம் கிடையாது. ஆனா இந்த 2 விஷயத்துல அவங்க கோட்டையை விட்டுட்டாங்க அப்படின்றதுதான் ஐயா மோகன் சி லாசரஸ் அவர்கள் என்ன பண்றாரு, தெள்ள தெளிவா சொல்றாரு. நீங்க சிறுபான்மையினருக்கு நிறைய செஞ்சிருக்கலாம், அடித்தட்ட மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு எல்லாருக்கும் போய் சேர்ற அளவுக்கு உங்க திட்டங்கள் இருந்திருக்கலாம், உங்களுடைய அந்த ஸ்ட்ரக்சர் அப்படின்றது கரெக்டா இருந்திருக்கலாம். ஆனா இந்த 2 விஷயத்துல நீங்க கோட்டை விட்டீங்களா, இந்த போதைப் பொருள் அப்படின்ற ஒரு விஷயத்த, நீங்க இந்த குடிப்பழக்கம் எந்த அளவுக்கு ஒரு குடும்பத்தையே சீரழிச்சுது அப்படின்லாம் நம்ம என்ன பண்றோம், நிறைய நியூஸ்களை பார்க்குறோம். ஒரு வீட்டில் ஒரு அப்பா, ஒரு கணவன் வந்து குடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அவருக்கு மட்டும் எஃபெக்ட் கிடையாது, அந்த மனைவிக்கு, குழந்தைகளுக்கு, குடும்பத்துக்கே ஒரு பெரிய எஃபெக்டை கொடுக்கும். ஸோ பல விஷயங்களை வந்து என்ன பண்ணுறாரு, அவர் வந்து என்ன பண்ணுறாரு, முன்வைக்கிறாரு. இந்த 2 விஷயத்தை மட்டும் திமுக சரியாக செஞ்சுருந்ததுன்னா இன்னைக்கு ஒரு மாபெரும் வெற்றியை அடைஞ்சிருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் இதை வந்து எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்க, அரசியல் சாயம் பூசுறதுக்கு பார்ப்பாங்க. ஆனால் இது அவரும் முதல்ல சொல்லிட்டாரு, நான் எந்த கட்சி சாராதவன், யாருக்கும் நான் என்ன பண்ணல, சப்போர்ட் பண்ணலை, ஒரு பொது மக்களில் ஒருவனா நான் என்ன பண்ணுறேன், கருத்துக்களை சொல்கிறேன். ஏன்னா இப்போ திமுக வந்து என்ன சொல்லிச்சுன்னா, யார் வேணால் கருத்து சொல்லலாம், திமுக காரங்க அப்படின்னால பொதுமக்கள் யாராவது அந்த தளத்தில் போயிட்டு ஏன் திமுக சரி செய்ய வேண்டிய விஷயம் என்ன, நாங்கள் தவறு விட்டது என்ன, இந்த விஷயத்தை செஞ்சிருந்தா திமுக ஜெயிச்சிருக்குமா இல்லையா அப்படின்றத தாராளமாக பதிவு பண்ணுங்க அப்படின்னு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். ஸோ அதனால் இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஸோ கருத்துக்கள் சொல்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை. அதில் வந்து இது ஏன் சொன்னேன், இது ஏன் சொல்லலை அப்படின்றலாம் சொல்ல முடியாது. இப்போது அவருக்கே இப்போது இந்த கிறிஸ்துவ தலைவர்கள், மத தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் ஏன் இவருக்கு இது தோணுச்சு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா அவருக்கு அக்கறைகள் இருக்குது, தமிழ்நாட்டு மேலும் தமிழ்நாட்டு மக்கள் மேலேயும் நிறைய அக்கறைகள் இருக்குது. அதனால தான் அவர் என்ன பண்ணுறாருனா, திமுக இந்த தவறு செஞ்சுது, இந்த தவறை திருத்தி கொண்டிருந்தால் இன்னைக்கு மாபெரும் வெற்றியை திமுக அடிச்சிருக்கு, யாராலே தடுத்திருக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், திமுக ஏன் தோத்துது அவங்களுக்கு தெரியாது, தாவேக்கா ஏன் ஜெயிச்சது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. எல்லாரும் இப்போ என்ன சொல்கிறாங்க, தாவேக்கா ஜெயிச்சதுலாம் ஒரு லக்கி சாம்ப், அவங்களுக்கு ஒரு லக்கியில் அடிச்சுட்டாங்க அவ்வளோதான், ஏன் ஜெயிச்சோன்னு அவங்களுக்கே தெரியல அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் முன்வைக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா நோட் பண்ணுங்க, எந்த தேர்தலையும் இந்த மாதிரி ஆட்களை பார்க்காம, ஜாதி மதங்களை பார்க்காம ஓட்டு போட்டதே கிடையாது. இந்த தேர்தலில் மட்டும்தான் யாரும் ஜாதி பார்க்கல, மதத்தை பார்க்கல, யார் இவங்கன்னு பார்க்கல, கண்ண மூடி என்ன பண்ணாங்க, ஓட்டு போட்டாங்க. இது மாதிரி எந்த தேர்தலில் நடந்திருக்கா? கிடையவே கிடையாது. இந்த தேர்தல் நடந்திருக்கு. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் திமுக மேலே இருந்த வெறுப்பு தான். அதுவும் இந்த 2 விஷயத்தினால தான் அப்படின்றத மோகன் சி லாசரஸ் அவர்கள் என்ன பண்ணுறாரு, தெள்ள தெளிவாக சொல்கிறாரு. அவர் சொல்கிற விஷயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் தான். இந்த 2 விஷயத்தை மட்டும் திமுக கரெக்டாக செஞ்சுருந்தா இன்னைக்கு அவங்க தான் ஜெயிச்சிருப்பாங்க. போதைப் பொருட்களை கண்ட்ரோலில் வச்சுருக்கணும், அதே போல் அரசு லஞ்சங்க வாங்குறத வந்து என்ன பண்ணணும். இப்போ சாதாரணமாக எதுனா ஒரு சின்ன வேலையாக இருந்தால் கூட லஞ்சம் வாங்குறாங்க, அதெல்லாம் அப்போ நிறைய இருந்தது. ஸோ அரசு அதிகாரிகள் செய்கிற தவறுனால ஆட்சியாளர்கள் மேலே தான் இது பழிய போகுது கண்டி, மற்றபடி இவங்க வாங்குறது இவங்க செய்கிறது அப்படின்றது நம்மளால என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த லஞ்சத்தை அவங்க கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ மோகன் சி லாசரஸ் அவர்கள் திமுக தோத்ததுக்கான 2 காரணங்களை சொல்லியிருக்கிறாரு. இந்த காரணங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருக்குமா, இந்த காரணத்தினால தான் திமுக தோத்துருக்குமா அப்படின்றத நீங்கள் என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.